வணக்கம் சார். வணக்கம் சைமன். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு காரசாரமான விவாதம் நடந்திருக்கு. ஓவரால் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், உண்மையாக குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு விஜய் தரப்பில் ரொம்ப ஆணித்தரமாக சொன்ன ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து. ஏன்னா இந்த ஒரு நபர் நீதிபதி விசாரிப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்புறம் எஸ்ஐடி விசாரணையில் எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது காரணம் என்னென்னா எஸ்ஐடி எல்லாம் இங்கே தமிழக அதிகாரிகள் போலீஸ் தான் அதை விசாரிக்கிறாங்க, அதில் பெரிய எதுவும் இல்லை. மற்றபடி நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு முழு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு நேரடியாக நீங்கள் மத்திய அரசு கூட உத்தரவிட முடியாது. மாநில அரசு ஒப்புதல் இருந்தால் தான் சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்க முடியும். அதே சமயம் ஒரு உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ நேரடியாக ஒரு சிபிஐ விசாரணைக்கு கோரலான்ட்டு தான் அவங்க அந்த மனுவாக இது பண்ணி நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் வாதமாக நடந்தது. இவங்க தரப்புலேயும் ஒரு மூத்த வழக்கறிஞர்கள், அவங்க தரப்புலேயும் மூத்த வழக்கறிஞர்கள் நடத்தின அந்த வாதம் குறிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுனது. ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்போ விஜய் அங்கே இருக்காமல் ஓடிட்டாரு, பயந்துட்டாரு, தப்பிச்சு ஓடிட்டாரு, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தபோது அது இவங்க தாவேகா தரப்பில் சொன்ன விஷயம்னா, போலீஸ் அங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் பிரச்சனை அதிகமாகும்னு சொன்னதுனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னதாகட்டும். அப்புறம் தலைமை பண்பு இவருக்கு இல்லை விஜய்க்கு அப்படின்னு இங்கே ஹைகோர்ட் நீதிபதி சொன்னதை அவங்க ஒரு வாதமாக வச்சுருக்காங்க. எப்படி நீங்கள் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது தான் இதுக்கான காரணம் அப்படின்னும் தமிழக அரசு சார்பாக வாதாடிருக்காங்க. அது கூட அவங்க அதை காரணமாக நீங்கள் சொல்ல விட 3 to 10 கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா. அதே சமயத்தில் இருட்டின பிறகு ஒரு மீட்டிங் 3 to 10 அப்படின்னு இருட்டின பிறகு தான் இந்த கால்வாயில் இருட்டில் தெரியல, அதனால தான் இதுவாச்சுன்ற சம்பவங்கள்லாம் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி காரசாரமான ஒரு விவாதம். அந்த விவாதம் எந்த மாதிரியான ஒரு இதுவாக கொடுக்கும் அப்படின்றத தாண்டி எனக்கு என்ன ஒரு பெரிய இதுவாக இருந்ததுன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இந்த ஒரு பையனுடைய அப்பா இது பண்ணியிருக்காரு. அப்புறம் யாரோ ஒரு மனு ஒருத்தரோட அண்ணனும் ஒருத்தருடைய அண்ணனும் இது பண்ணியிருக்க, ஒரு சகோதரி ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு இருக்காங்க. இதில் ஒரு இதுவான பாயிண்ட் என்னன்னா, யாரும் விஜய் ஒட்டுமொத்தமாக கரிசனம் பண்ணல, யாரும் திட்டல, விஜய் தான் இதுக்கு காரணம்னு யார் சொல்றது, பாதிக்கப்பட்ட மக்கள் கரூர் மக்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம். இதை ஆளுங்கட்சி சரியாக கையாண்டு இருக்கலாம், தமிழக அரசு சரியாக கையாண்டு இருக்கலாம். ஒரு 10,000 பேர் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல 27,000 பேர் அனுமதிச்சு அப்படி தகுந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னதான். ஏன்னா விஜய் இப்போ சமீபத்தில் நம்ம கூட பேசணும், அந்த வீடியோ காலில் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கி தான் பேசியிருக்காரு. என்னன்னா, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா இல்லைங்களா? பயம் மீன் ஒரு குற்ற உணர்ச்சின்னு கூட சொல்லலாம். அது தப்பு ரைட்டுன்னு தாண்டி நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களை அன்பின் பால் அவ்வளோ பெரிய கூட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு, வந்தவங்களில் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்கன்ற பொழுது உங்களுக்காக வந்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, உங்களை பார்க்க வந்தவர்கள் அப்படின்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும். நம்ம யாரையாவது ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தை திட்டா கூட அடுத்த நாள் போய் நேரடியாக அவங்க முகத்தில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவது. அது எப்படி அவங்கள எப்படி பேஸ் பண்ண போகிறோம், என்ன நினைப்பாங்களோ, இல்லை ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம்னா என்ன இருக்குன்னா, அப்படி அந்த வீடியோ காலில் பயந்து தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. தாவேகா தரப்பில் ஒருத்தர் சொன்னது, அவங்க எதிர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தைரியமாக இருங்க தம்பி, நீங்கள் தைரியமாக இருங்கண்ணா அப்படின்னு சொன்னது தான் உடஞ்சி அழுது இருக்காப்புல விஜய். அதுக்கு தான் அந்த ஃபுட்டேஜெல்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க, ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசி, இந்த 41 குடும்பமும் என் குடும்பம் கடைசி வரைக்கும் இந்த வெறும் வாய்ஜாலத்துக்காக நான் சொல்லலை. நான் அது விஜய் கிட்ட இருக்கிற ஒரு இது. ஏன்னா விஜய் அவ்வளோ சீக்கிரம் ஒரு நடிகராக இருந்தபோது கூட எதுக்கும் ஒத்துக்க மாட்டாப்புல, ஒரு கரெக்டான ஒரு இது கொடுத்துட்டாப்புலன்னா அது மாற மாட்டாப்புல. எனக்கு கூட இப்போ கூட ஒரு டைரக்டர் புலி படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிற கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஒரு 15 நாள் கழித்து கால்ஷீட்டு கொடுத்துட்டாப்புல விஜய். கொடுத்துட்டு ஒரு 13வது நாள் 14வது நாள் ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாப்புல, இன்னும் 2 நாளில் ஷூட்டிங் இருக்குதுங்க அப்படின்னு. அது ஒரு ஹீரோவுக்கு அவசியமே கிடையாது, அவர் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அவசியமே கிடையாது. அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, இந்த தேதியில் இருக்குது, உங்களை ஞாபகப்படுத்தணும், அதுதாங்க பெரிய விஷயம் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது இவர் பேசுறது என்ன, நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் கூட பார்த்துங்க அப்படின்னு தான் உடஞ்சி இது பண்ணியிருக்காரு. இல்லை எல்லாரும் அதுதானே ஆயிருப்பாங்க. என்னன்னா ஒட்டுமொத்தமாக அந்த விவகாரம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே போய் அடிச்சு தமிழக அரசும் தாவேகாவும் 2 பேரும் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க.
அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே வந்து தீர்ப்பு வந்துடும்னு நினைக்கிறேன் நான் வந்து. விஜய் அவர்கள் வந்து மண்டே கரூர் போக போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து திரும்ப அது 17th தான் கிளம்புறாரு, அதாவது வெள்ளிக்கிழமை கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் நம்பலாமா? அவர் கரூர் போகிற விஷயம் வந்து கன்ஃபார்மா? ஆக்சுவலாக வந்து கரூர் போகணும் அப்படின்றதுக்காக வந்து டிஜிபி அலுவலகத்தில் அவங்க மனு கொடுத்ததாலாம் கூட இது இருக்குது. இப்போ தமிழக பாஜகவை சார்ந்த அண்ணாமலை சொல்லியிருக்காரு வந்து, தமிழக அமைதி பூங்கா தானே, சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக தானே, எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க விஜய், நீங்கள் கரூர் கிளம்பி போங்களான்றார். அது அவர் சொல்லிட்டாருங்காண்டி மறுபடியும் ஒரு கூட்டம் நெரிசல், மறுபடியும் ஒரு தடியடி, மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வந்து விஜய் கண்டிப்பாக விரும்ப மாட்டார். அது முறைப்படி அப்படின்ற ஒரு விஷயம் மனு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் 17ஆம் தேதி அப்படின்போது அடுத்த 2வது நாள் 3வது நாள் தீபாவளி. கரூர் மாதிரியான தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பகுதி, அங்கே பவர் மில்லாம் ஓடுற பகுதி அதிகமாக. அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்புறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வர்றது ஒரு பரபரப்பான ஒரு முக்கியமான பண்டிகை. ரோடு கண்டிப்பாக மறுபடியும் ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது வெறுப்பாக மாறலாம். அது திட்ட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. நீங்கள் ஒரு பஸ் வந்து டிராஃபிக்ல நம்மளே போகிறோம், ஒரு டிராஃபிக்ல போகிறோம்னா ஒரு அரை மணி நேரம் தான் நம்மளால பொறுத்துக்க முடியுங்க சைக்காலஜிக்கலா. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் திட்ட ஆரம்பிச்சு, யாரை திட்டுறோம்னு தெரியாம கோவமா திட்டும், டிரைவரை பிடிச்சி திட்டும். டிரைவருக்கு அந்த கோவம் அதிகமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, இந்த கோவம் வந்து அப்படியே இங்க மாறலாம் வந்து. அதனால எனக்கு தெரிஞ்சு 17ஆம் தேதி வாய்ப்பு இல்லை. இதுக்கு இடைப்பட்ட ஒரு நாள்ல வந்து விஜய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 13ல இருந்து இந்த இடைப்பட்ட ஒரு 2-3 நாள்ல டக்குன்னு விஜய் போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு திருமண மண்டபத்தில் அவங்க சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட அந்த விவாதம் வந்து ரொம்ப 2 சைடுமே மாற்றி மாற்றி குற்றங்களை சொல்கிறதுலே தான் இருந்தாங்க. அது வந்து நம்ம நேற்று நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும்போது அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நியூஸ் சேனலில் வந்து ஃபுல்லாக டிவிக்கு என்ன பேசினாங்களோ அதை மட்டும்தான் போட்டாங்க. இன்னொரு நியூஸ் சேனலில் ஃபுல்லாக தமிழக அரசு என்ன வாதம் வச்சாங்களோ அதை மட்டும்தான் போட்டாங்க. நம்ம அந்த நியூஸ் சேனல்ஸ்லேயே நம்ம அந்த பிரிவினையை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இதில் வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி இருக்காங்கல்ல சார், டிவிகே சைடில் இருந்து, அவங்க வந்து நேற்று நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு செகண்டும் என்ன நடக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணி ட்விட்டர் ஃபுல்லாகவே நிறைய இதை பற்றின டாக்ஸ் தான். ஏதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னா யாரும் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி நான் பார்த்ததில்லை. விஜய் சார் இருக்காரு, விஜய் அவருடைய டிவிகே கட்சி இருக்கு அப்படின்றதுக்காக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது உங்களுக்கு சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி தான் செய்யணும். உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி, இது நீங்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்போது சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறோம். நான் கூட கேள்விப்பட்டேன், அவங்க அஃபிஷியலாக வச்சு இல்லையாமே, அது ஏதோ அவங்க சிலது ஐடிவிங்கெலாம் செட் பண்ணியிருப்பாங்க இல்லை, இது வந்து அந்த தொண்டர்களோ ஃபேன்ஸோ இவங்களாவே விருப்பப்பட்டு செய்யறதுன்னு கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்படிங்கும்போது இன்னைக்கு சோஷியல் மீடியா, நீங்கள் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஒரு செய்தித்தாள்லையோ ஒரு தொலைக்காட்சியிலையோ வந்த ஒரு விஷயமா தான் அது போயிருக்குமே கண்டி, இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வாதம் நடக்குது வந்து சோஷியல் மீடியாவில் போடுற அளவுக்கு விவாதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த மீடியாவோட வளர்ச்சி அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதை நீங்கள் ஒன்றும் பண்ணவும் முடியாது. வந்து அதை தாண்டி அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஐடி விங் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விட்டர் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அப்புறம் அந்த ஆப் மூலிமா வந்து கட்சியில் வந்து உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட ஒரு ஃபேக் அப்படின்லாம் கூட ஆரம்பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னா திரும்ப அப்போ அதிகமாக பேசுனது என்னென்னா, விஜய் அதில் கூட இதுவாகிடலாம், நீங்கள் வந்து விஞ்ஞானத்தை வந்து இந்த கட்சிக்கு நல்லா பயன்படுத்திட்டீங்க, ஆனால் களத்தில் வந்து நீங்கள் எங்கப்பா வரமாட்டேன்றீங்க. விஞ்ஞானத்தை அதாவது ரைட்டு ஓகே, டெக்னாலஜியை இல்லைன்னா நல்லா பயன்படுத்திக்கிறீங்க, களத்தில் வந்து அரசியல் பண்ணமே, இந்த களத்தில் வந்து அரசியல் பண்ணது எப்படி மாறி இருக்கு பாருங்க. அதே சமயத்தில் நீங்கள் கூட ஒன்று சொல்லியிருந்தீங்க வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் ஒரு தொலைக்காட்சியில் வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் இப்படி இருக்குது அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி கூட கடுமையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்போ கூட ஒரு தொலைக்காட்சி வந்து அரசு கேபிள்லேருந்து முடக்கப்பட்டாங்க, நிறுத்தப்பட்டது. அப்போ நடந்தது. ஆனால் இப்போதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியை மீடியாக்கள் வந்து எதிர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 85-90%. இப்போ அதுக்கான இதுவும் கிடையாது வந்து, இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அதை தாண்டி மக்கள் மத்தியில் இந்த மீடியாவுடைய தாக்கம், இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம திரைப்படங்கள் கூட சொல்லுவாங்க வந்து, இந்த படத்தை வந்து செங்கல்பட்டு தாண்டி யாருப்பா பார்ப்பான் அப்படின்வாங்க வந்து. இப்போ அந்த வார்த்தையை அநேகமாக பயன்படுத்தக்கூடாதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. உங்களுக்கு செங்கல்பட்டு தாண்டி இல்லை, அதுக்கப்புறம் இருக்கிற கூமாப்பட்டி வரைக்கும் வந்து எல்லாரும் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
எல்லாரும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாட்டு நடப்பலாம் தெரியுது, எல்லாருக்கும் நெட்டு வருது. இது கூட சொல்லியிருக்காரு வந்து பிரதமர் மோடி கூட வந்து ஏதோ ஒரு காஃபி செலவை விட ஒரு காஃபியை விட கம்மி ஒரு டேட்டாவுடைய காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்டர்நெட் பயன்பாடு அவ்வளோ பெரிய இதுவான பிறகு அவனுக்கு உடனுக்குடன் தகவல் வந்தாச்சு. அதை தாண்டி ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் நான் தான் அதுக்கு வந்து எடிட்டர், நான் தான் பப்ளிஷர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இயல்பா வந்துட்டாங்க. அது ஒன்றும் தடுக்கவும் முடியாது. என் கருத்தை நான் சொல்றேன் அப்படின்னு, அது ராங்கா ரைட்டா அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆகுதா அவங்க மேல வந்து வழக்கு தொடர்றாங்களே, இதை தாண்டி எல்லாரும் எல்லாரும் மீடியா அப்படின்ற வர்ற இடத்தில் தான் இங்க யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பை தாண்டி யாருக்கு மக்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு, யார் மக்கள் என்ன இது பண்றாங்க, யாரும் முட்டாள் கிடையாது, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒண்ணு நீங்க ஏமாத்தவே முடியாது. நீங்க யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்த புதுசுல இந்த பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டாங்க இல்லைங்களா, அது பெரிய இட்டு தெரியுங்களா? அப்போ மிகப்பெரிய இட்டு மக்கள் கருத்து வந்து என்ன காரணம்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய வடிகால வந்து கொட்டணும் அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தெருக்கு மூளை பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டது இப்போ வந்தாச்சு, அவங்க கைக்குள்ளே வந்தாச்சு. வந்து ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, எல்லாமே வந்தாச்சு. அவர் நம்ம என்ன நினைக்குமோ போடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இதை ஒன்றும் தடுக்கவே முடியாது. இதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்புறம் ஐடி விங் இதை ஒரு ஸ்ட்ராங்காகவே வச்சிருக்காங்க அவங்க. சார், டிவிகேவை சேர்ந்த நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஓவியா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப வல்கரான கமெண்ட்ஸு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, இவங்க வந்து என்ன பேசினாலும் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியும் யார்ட்டையும் கேட்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து விஜயை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாரு, இல்லை வந்து அவருக்கு எதிராக பேசுகிறாரு, தப்பாக கூட பேசல, அவருக்கு எதிராக பேசுகிறாருனாவே அவங்க அக்கௌண்ட்டில் போய் கண்டபடி என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி அவரை திட்டுறது, அவங்க ஃபேமிலியை திட்டுறது, அவங்க அப்பா அம்மாவை திட்டுறது, தாத்தா பாட்டியை திட்டுறது, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது நீங்க வந்து விஜய் கட்சியினர் மட்டும் நீங்க சொல்ல முடியாது. நான் வக்காலத்து வாங்கலன்னு சொல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐடி யாருது, இவங்க எங்க இருந்து இதனுடைய ரிஷி மூலம் நதி மூலம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸிங் இருக்குது. என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா யாரு அது வந்து இந்த நீங்க இந்த கழுத புலி இருக்கு இல்லைங்களா, ஒண்ணுத்த போய் சிங்கம் அப்படி சீண்டுச்சுன்னா எங்க இருந்து அது வருதுன்னே தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், கீ 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 கீன்னு வந்துடும். அது மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவட்டுறதுக்கு நீங்க இவங்கன்னு கிடையாது. நீங்க யாரை பத்தி விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கான ஒரு ஐடி விங்குக்கு அவங்களுக்கான ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. நீங்க திரைப்பட நடிகர்களே வந்து நீங்க முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர்களை வந்து நீங்க சோசியல் மீடியாவில் போய் ஒரு ராங்கான ஒரு விமர்சனம் பண்ணிடுங்களேன், விடுவாங்களா? வந்து ஒரு நடிகர் இருக்கார், பேர் சொல்ல விரும்பல, யாராவது ராங்கா பண்ணிட்டேங்கன்னு வச்சுங்க, குரூப்ல தூக்கி நம்ம போன அவங்க இதுல போட்டுருவாங்க. வந்து 4 பேரை போன, அது பழைய மெத்தட். அது அவர் இன்னும் முன்னேறலன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு தியேட்டர் ஓனர்லாம் கதற வச்சிருக்காங்க. வந்து ராத்திரி பூரா மச்சான் அவனை தூங்க விடாம ஆட்டுறா அப்படின்ட்டு போனை போட்டு அது ஒரு இது. இந்த இடையில கூட பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் கூட என்ன எதுனே தெரியாம அண்ணன் யாரு தெரியுமா இது தெரியுமா, அதெல்லாம் ஒரு தவறான இது. வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், என்ன எதுனே தெரியாம ஆர்வத்தின் மீதுல இதுலதான் வந்து இறங்கி போற ஒரு விஷயம். வந்து உண்மையா இவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பற்றை தேவை. வந்து அதே சமயத்துல அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய எதிர்கால இது என்னன்னு தெரியாம பேசுறது தான் வந்து அது காரணம். என்னன்னா சோசியல் மீடியாவோட சுதந்திரம் தான் காரணம். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு கட்சி கூட்டத்துல டிவிகேவோட கொடியை வந்து பெருசா பறக்க விட்டுருந்தாங்க. அதுக்கு அவரும் கொடி பறக்குதா, நம்மளோட அவசரமா பறக்குது பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு. அந்த விஷயம் வந்து நிறைய கான்ட்ரவர்சி கிளம்புச்சு. ஏன்னா டிவிகே சைட்ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. இவங்க ஏடிஎம்கே சைட்ல இருந்தே அவங்களுக்கு வந்து ஆதரவு திரட்டணும் அப்படின்றத ஒரு காரணத்திற்காக அவங்களுடைய தொண்டர்களை வச்சு டிவிகே கொடியை வந்து பறக்க விட்டதா ஒரு தகவல் இருக்கு. அது எப்படி சார் பாக்குறீங்க? இப்படி நீங்க ஊருக்கு ஒரு ஆளை வச்சு பண்ணவும் முடியாது. அது கூட சிலர் சோசியல் மீடியால எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கொடியை டிவிகே கொடியை வச்சிருக்கிற ஒரு நபர் வந்து அவர் காலரை வந்து அதிமுக இது பண்ணுங்க. இதை நம்பாமல் பார்க்கலாம். ஏன் இதே ஒரு மீடியா வச்சு நீங்க போட்டோஷாப்ல மாத்தலாம் இல்லைங்களா? உள்ள உண்மையாவே கூட அது மாதிரி இருந்துக்கலாம். அதை தாண்டி அதிமுகவிற்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது. அது டிவிகே மாதிரியான ஒரு இளைஞர்களுடைய வாக்கு அதிகம் உள்ள, பெண்களுடைய கவனம் அதிகம் உள்ள, வாக்கு அதிகம் உள்ள அந்த கட்சியினுடைய கூட்டணி தேவைப்படுது. நீங்க என்னன்னா இந்த வர எலெக்ஷன் 4 முனை போட்டியா அமைஞ்சு போச்சுன்னா ஈஸியா திமுக வென்றுடும். அதை 4 முனை போட்டியா அமையாமல் இருப்பது டிவிகேவை பிடிச்சாகணும் அப்படின்னு அது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அதிமுகவில் பிஜேபி கூட்டணி இருக்குது, அப்ப கொள்கை எதிரி உங்களுக்கு சரியா போயிடுவாங்களா கூட்டணி வச்சா அப்படின்னு இவங்களுக்குள்ளதான் பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாவே போய் பிள்ளையார் சுழி போட்டாச்சு, கட்சி கொடியை காமிச்சாச்சு பாருங்க அப்படின்னா, அதான் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாம டிவிகே சைட்ல இருந்தும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இவரே வந்து
ஃபுல்லா டிவிகே நம்ம தான் இனிமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல என்னன்னா வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து உற்சாகப்படுத்துறாரு. இப்ப நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து ஆக்சுவலா அது மாதிரி வந்து ஒரு தலைமையை கேட்காம போய் ஒரு கட்சி கொடி காமிக்க கூடாது. நீங்க வந்து இப்போ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல்ல இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இப்படி இதுவா இருக்காங்க. இப்பதான் ஆதவ அர்ஜுனா வந்திருக்காரு, அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்படின்னும் பொழுது இது சொன்ன மாதிரி வந்து இங்க இருந்து டிவிகே தரப்புல இருந்து இன்னும் ஒரு முடிவு கூட்டணின்ற ஒரு விஷயம் வரல. ஆர்வம் மிகுதியில ஒருவேளை வந்து அந்த தொண்டர்கள் செஞ்சிருக்கலாம், அந்த ரசிகர்கள் செய்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு இது ஒன்றும் கேட்டால் வந்து திமுக அரசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா கூட பேசி அவங்க கவனத்தை கொஞ்சம் திருப்புற மாதிரியான ஒரு விஷயமா கூட இதை நான் பார்க்குறேன். நான் ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.